ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபாலைட். முதல்லலாம் சக்கரை வியாதின்றது பணக்காரர்களோட வியாதின்னு சொன்னாங்க. ஆனால் அதுவே கொஞ்சம் காலகட்டத்தில் ஏழைங்களுக்கும் வர ஆரம்பிச்சிது. அதுவே இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் இளமையாக இருக்கிறவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிறக்கிற குழந்தைக்கே சுகர் வர ஆரம்பிச்சிச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ப்ரெக்னென்சி லேடிக்கு சுகர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சுகருன்றது ஒரு வியாதியே இல்லை, அது ஒரு சாதாரண குறைபாடு தான் அப்படின்ற அளவுக்கு அதோடு சேர்ந்து சுகர்களோடு நம்ம வாழ்கிற அளவுக்கு நம்ம இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா முதல்லலாம் சுகருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு கூட இருந்தது கிடையாது. ஆனால் இப்போது ஏரியாவுக்கு ஏரியா சுகருக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல், சுகருக்குன்னு ஒரு மருந்து கடை, சுகருக்குன்னு தனித்தனியான மெடிசன்ஸ் கொடுக்குற அளவுக்கு சுகர் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அதுவும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா சுகரால் அவஸ்தைப்படுறவங்க 3ல் 1 இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஏன் நமக்கு இந்த நிலைமை, நமக்கு ஏன் இது உடம்புல சுகருன்றது வருது? முக்கியமாக இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்குது. கணையம் சரியாக வேலை செய்யாதது தான். கணையம் சரியாக வேலை செய்யாததுனால தான் அதிலிருந்து வர இந்த இன்சுலின் குறைபாட்டினால தான் நமக்கு சுகர் வருது. நம்ம நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம். ஏன்னா இந்தியர்களுடைய டெய்லி உணவு பழக்கத்தில் நிறைய சோறு, நிறைய இட்லி, வடை, சாம்பார் அப்படி தான் நம்ம சாப்பிடுவோமே தவிர காய்கறிகளுக்கோ இல்லை புரோட்டீன் சம்மந்தமான சாப்பாட்டுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். அந்த மாதிரி இல்லாமல் நாம் என்ன தான் சாப்பிட்டாலுமே நம்மளோட சாப்பாட்டில் பேலன்ஸ்டு டயட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு இருக்கணும், ஃபேட் எந்த அளவுக்கு இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட் எடுக்கணும் அப்படின்ற நாலேஜ் இனிமேலாவது நம்ம இந்தியர்களுக்கு வளரணும். ஏன்னா அப்போ தான் எல்லா உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் சரியாக வேலை செஞ்சு அதோட சுரப்பிகளை கரெக்டாக சுரந்தால் தான் இந்த மாதிரி நோய்கள் வந்து நம்ம இனிமேலாவது நம்மளை தற்காத்துக்க முடியும். சரி மேடம், இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், பேலன்ஸ் டயட் தான் நம்ம இப்போ சாப்பிட முடியாது, அதுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு தான் இப்போ சுகர் வந்துருச்சு, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம கம்பெனி இருக்கிற முக்கியமான ப்ராடக்ட் தான் டயபாலைட். இந்த டயபாலோட லைஃபோட சூப்பர் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பூண்டு, சிறு பாகற்காய், லவங்கப்பட்டை, முட்டைகோஸ், யானையடின்னு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சுகர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், அதே தான் மெட்ஃபார்ம் 500 mgன்னு ஒரு பேசிக்காக ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அதுவே உங்கள் சுகர் லெவலை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண போதாது. அது 300லேருந்து 400 ஆகும், 400லேருந்து 500 ஆகும், கடைசியில் டேப்லெட் போய் இன்ஜெக்ஷனாக மாறுமே தவிர உங்கள் சுகரில் எந்த மாற்றமும் வராது. ஆனால் அதுவே நீங்கள் நம்ம ஆயுர்வேத கம்பெனியோட இந்த சூப்பர் ப்ராடக்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு இந்த மருத்துவ மூலிகைகளும் உங்கள் கணையோரத்தில் ஒவ்வொரு செல்லையும் ரிப்பேர் பண்ணி மறுபடியும் உங்கள் கணையம் பழையபடி நார்மலாக செயல்படுறதுக்கு அது இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் உங்களால் நார்மலான ஃபுட்டு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நார்மல் லைஃப்பை உங்களால் லீட் பண்ண முடியும். நீங்கள் எந்த பயமுமின்றி ஈவன் சுகர் கூட சாப்பிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட சுகர் லெவலை செக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த இருக்கிற மூலிகைகள் எல்லாமே நீங்கள் டெய்லி இன்டேக் பண்ண முடியுமா? ஒரு நாள் லவங்கப்பட்டை சாப்பிட்லாம், ஒரு நாள் பாவக்காய். என்ன மேடம், ஒரு நாள் பாவக்காய் சாப்பிட்லாம், டெய்லி பாவக்காய் சாப்பிட முடியுமா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக தான் நாங்கள் இதுக்கு ஒரு கேப்சூலியாக போட்டு கொடுத்துட்றோம். 30 நாள் இந்த ஒரு பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது டெய்லி நீங்கள் பாவக்காய் சாப்பிட்றீங்க, டெய்லி நீங்கள் பூண்டு சாப்பிட்றீங்க, டெய்லி இந்த லவங்கப்பட்டை சாப்பிட்றீங்க. லவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், டைஜஸ்டிவ் மெட்டபாலிசம் ரொம்ப நல்லா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும், உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் இன்டெஸ்டைனே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ எங்கள் சுகர் பேஷண்ட்னால நீங்கள் நிறைய பாதிப்புகள் தெரியும், உங்களுக்கு கண்ணில் பாதிப்புகள் தெரியும்னு சொல்லுவாங்க, நரம்பில் பாதிப்புகள் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இந்த நரம்பு பாதிப்புகள் எல்லாமே அதோட தன்மை அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் உங்களுக்கு நார்மலாக வந்து நீங்கள் பாடி உங்களை க்யூர் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி எல்லாமே பார்த்திங்கன்னா செயலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே அதெல்லாம் சொல்லுவாங்க சுகர் இஸ் அ சைலண்ட் கில்லர் சொல்லுவாங்க. ஏன்னா அது உங்கள் உடம்புல எந்தெந்த எல்லா பாடி பார்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து அதோட பாதிப்பு வந்து நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு எது ரொம்ப மோசமாக அடி வாங்குதோ அது மட்டும் தான் உங்கள் கண்ணுக்கு வெளியே தெரியும். அது கிட்னியாக இருக்கலாம், ஹார்ட்டாக இருக்கலாம், லங்ஸாக இருக்கலாம், கண்ணாக கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சுகர் வந்தால் எல்லா பாடி பார்ட்ஸுமே அதில், ஏன்னா சுகர் வந்து எதில் இருக்குது, பிளட்டில் இருக்குது. பிளட் எங்கே இருக்குது, பிளட்டு எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் தானே போகுது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, எனக்கு வந்து கிட்னியில் மட்டும் தான் பாதிப்புன்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. ஒன்ஸ் சுகர் வந்துச்சுன்னா உங்கள் உடம்புல இருக்க அத்தனை ஆர்கன்ஸுக்கும் அதோட பாதிப்பு இருக்கும். ஆனால் அதில் எது ரொம்ப மோசமான பாதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் உங்களுக்கு வெளியே தெரியும். ஸோ அதனால் உங்கள் உடல் மொத்தத்தையும் இருக்கிற அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த டயபாலைட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இட்ஸ் எ வெரி 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 சூப்பர் டேப்லெட். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் 1 மந்த்லேயே நீங்கள் அதனால் என்னென்ன பாதிப்புலாம் அடைஞ்சிங்களோ அந்த பாதிப்புலேருந்து கூட உங்களை காப்பாற்றி உங்கள் செல்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி மறுபடியும் உங்களை நார்மலாக ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.
ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆல் ஹெர்பல் டூத் பேஸ்ட். ஆக்சுவலி இதுதான் நான் முதல்ல ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சதே இந்த பேஸ்ட்டு தான். எனக்கு இந்த பேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் பசங்க கூட இதை ரொம்ப விரும்பி அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி என்ன இந்த பேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? முதல்ல எனக்கு ஆக்சுவலாக அந்த கடவாப்பில் தான் நிறைய வலி, நிறைய அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் கம்ஸ் கூட இருந்துச்சு. என்னடா இது டெய்லி ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கே, நம்ம என்ன தான் பண்ணுறது? நம்மளோட லைஃப் பார்த்திங்கன்னா குழந்தை, வீடு, ஸ்கூலு, ப்ளே கிரவுண்டு இப்படின்னு ஓடிட்டு இருக்கிறதுல நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கிறது? டெய்லி உட்காந்து ஒரு ஏலக்காய் தட்டி ஒரு லவங்கத்தை தட்டி டெய்லி அதுலேருந்து நம்ம வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இல்லை நம்ம என்ன தான் பண்ணுறது? டாக்டர்கிட்ட போனாலும் கடவாப்பில் தானே, அதை பிடுங்கி போட்டுடலாம். அது அவங்களோட பெஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக வாங்க உட்காருங்க, அதை பிடிங்க அப்படி தூக்கி போடலாம், இதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா கடவாப்பல் மேடம் அது உங்களுக்கு ஒன்றும் யூஸ் ஆக போகிறது இல்லை, அது வேஸ்ட்டு தான் அப்படின்ற ஆப்ஷன் தான் அவங்க எனக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி இருக்கிற அலோபதியில் முக்கால்வாசி பிரச்சனை பார்த்திங்கன்னா அதான். உங்களுக்கு யூட்டிரஸ் ஒழுங்காக வேலை செய்ய அதை வெட்டி தூக்கி போட்டுருங்க, உங்களுக்கு கேல் பிளாடர் ஒழுங்காக கல் இருக்கா அதையும் வெட்டி தூக்கி போட்டுருங்க, எதுக்கு அதெல்லாம் இருக்குது? ஸோ ஆனால் என் பல்ல கூட எனக்கு இழக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல மேடம். அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆன் அண்ட் ஆல் ஹெர்பல் டூத் பேஸ்ட்டில் நான் முதல்ல வாங்கினேன். சரி முதல்ல ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4 டேஸில் என்னோடய பெயின் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம் நமக்கு பல்லு வலிச்சதில்லை அப்படின்னு நானே யோசிக்கிற அளவுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் இந்த ஹெர்பல் டூத் பேஸ்ட் தான். அதுக்கப்புறமா தான் நான் செக் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா ப்ரஷ் பண்ணி பார்க்குறேன், பிளட் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம தான் வழக்கமாக ஏதாவது டெஸ்டிங் பண்ணுவோம்ல, அதனால என்ன பண்ணேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற பேஸ்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தேன். மறுபடியும் ப்ளீடிங் ஆச்சு, மறுபடியும் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வீட்டுக்கு வந்தோமா நம்ம பேஸ்ட்டை யூஸ் பண்ணோமா. இப்போ எனக்கு ரொம்ப பெயினே இல்லாமல் சூப்பராக இருக்குது. சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணும்போது சும்மா கடகடன்னு ஏதோ அம்மா சொன்னாங்களே ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு ப்ரஷ் பண்ணிட்டு போவாங்க. அப்போ என் பசங்களோட பல்லெல்லாம் ரொம்ப எல்லோவாக இருக்கும். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஏன்னா 3 குழந்தைங்களுக்கும் நான் ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கணும்னா காலையில் 2 வேளை டிஃபன் செஞ்சு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் பசங்களோட பல்லெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே ஒயிட்டாக ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ப்ராடக்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன கலந்துருக்கு நாங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதிமதுரம், அதேமாரி தான் உங்களுக்கு லவங்கம், மஞ்சள், நிறைய மூலிகைகள் கலந்துருக்காங்க. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் 100% அப்ரூவ் பண்ணது. நிறைய சர்டிஃபிகேட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இது 100% பியூர் வெஜிடேபிள் அண்ட் நேச்சுரல். அதனால் நீங்கள் கோல்கேட் அந்த மற்ற கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸில் ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது, ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. குழந்தைங்க இதை சாப்பிட்டா கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இட்ஸ் அ பெஸ்ட் ப்ராடக்ட். தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் இந்த ரோல் ஆன் இன்ஹேலர். வழக்கமாக நமக்கு தெரியும் இன்ஹேலர்னால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் விக்ஸ் இன்ஹேலர் தான். அப்புறம் நிறைய உங்களுக்கு வந்து ஜண்டு பாம் அந்த மாதிரி நிறைய பாம்ஸ் தான் வந்திருக்கு. பட் இதில் என்ன அப்படி ஸ்பெஷல்? நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ் ஆயில் ஒன்று சொல்லுவாங்க, சிங்கப்பூரில் அது ரொம்ப ஃபேமஸான ஆக்ஸ் ஆயில், அதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அதான் கேட்டேன், ஆக்ஸ் ஆயிலை விட இதில் என்ன அப்படி பெரிய ஃபேமஸ் அப்படின்னு. வழக்கமாக அது அதே கான்செப்ட் தான். நீங்கள் வழக்கமாக என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண அந்த இது விக்ஸை யூஸ் பண்ணாலும் அது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமே தவிர பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்காது. ஆனால் முதல்ல இந்த ரோலானை நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மூக்கில் இருக்கிற எல்லா வாட்டரும் அப்படி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. க்ளீனாக ஆகிடுச்சு. என்னோடய ப்ரீத்திங் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. அதேமாதிரி நான் த்ரோட்டில் அப்ளை பண்ணும்போது காஃப், அதாவது சில நேரத்தில் ஒரு சில்னஸான ஒரு விண்டு நம்ம போனால் கூடனா ஒருமாதிரி காஃப் நமக்கு வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கும், அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இடத்த அப்படியே ஸ்டாப் பண்ணி நமக்கு ஒரு ரிலீஃப், ஒரு கம்ப்ளீட் க்யூரை கொடுக்குது. நமக்கு தலை வலிக்குது, நீர்னால தலையில் கொத்துக்கிட்டு இருக்கு, இல்லை கழுத்து இழுக்குது, அந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளையும் பார்த்திங்கன்னா இந்த ரோலானை நான் தடவும் போது எனக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடச்சிது. நம்பர் 1 என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இது ஹெர்பல். ஏன்னா இந்த மாதிரியான முதல்ல நம்ம உடம்புல வந்து சளி பிரச்சனையில் வரும்போது தான் நம்ம நிறைய இந்த மாதிரி கெமிக்கல்ஸு மாத்திரைங்கன்னு போக ஆரம்பிப்போம். ஆனால் இந்த மாதிரி எடுத்தோடனே நம்ம கெமிக்கல்ஸ் போகாமல் சிம்பிளாக நம்ம கையில் நம்ம ஹேண்ட்பேக்லேயே இந்த ரோலான் வச்சுக்கிட்டோன்னா நம்ம எங்கே போனாலும் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம கையில் ரோலான் இருக்குது, நம்ம சிம்பிளாக இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரிலீஃபாக என்ஜாய்வாக நம்ம லைஃப்பை ஹாப்பியாக வாழலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சோப். இந்த நேச்சுரல் ஒண்டர் சோப், இதுதான் அந்த நேச்சுரல் ஒண்டர் நீம் சோப். நான் உங்களுக்கு இன்றைக்கி நீம் சோப்பை பற்றி சொல்ல போகிறேன். வழக்கமாக நீம் சோப்பு நம்ம வெளியில் கம்பெனியில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போட்டோன்னே கண்ணெல்லாம் எரியும். முக்கியமாக குழந்தைங்க நீம் சோப்பா வேண்டவே வேண்டான்னு ஓடியே போயிடுவாங்க. ஆனால் நமக்கே தெரியும் நீம் இந்த வேம்பில் தான் எவ்வளவு நன்மைகள் இருக்குது.
வேம்பில் இருக்கிற வேர்லேருந்து பூலேருந்து எல்லாத்துலேயும் அவ்வளோ மெடிசனல் வேல்யூ இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த நீம் சோப்பை நம்ம ஏன் யூஸ் பண்ணோம்னா, நம்ம ஸ்கின்ல நிறைய நம்ம பொல்யூஷனால், சில நேரத்தில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற அந்த பாய்சனால் நிறைய அலர்ஜி வருது, நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வருது, ரேஷஸ் வருது. நம்ம போடுற இந்த கிளாத்து கூட காட்டனாக இல்லாமல் சிந்தட்டிக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு கிளாத் போடும்போது நம்ம உடம்புல நிறைய ரேஷஸ் வருது, நமக்கு ஒவ்வாமைகள் நிறைய வருது. ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் இந்த நீம் சோப்பு உங்களுக்கு 100% க்யூர் பண்ணும். ஆல்ரெடி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிற அத்தனை பேருமே இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்லேயே நல்ல ரிசல்ட் தெரியும். உங்கள் உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, ஒரு புதுசாக ஏதோ ஒரு அருவியில் குளிச்சுட்டு வந்த மாதிரி அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு சோப். இதில் பார்த்தீங்கன்னா வேம்பு, மஞ்சள், ஸ்ட்ராபெரி, பப்பாளி, சந்திரம் இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த நீம் தான். ஏன்னா நீம் தான் பெஸ்ட்டு ஸ்கின்னுக்கு. அதனால இதுவும் 100% உங்களுக்கு இயற்கையாகவே தயாரிக்கப்பட்டது, எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. வழக்கமாக நீங்கள் சோப்புன்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் சோப்பு, லைஃப் பாய் சோப்லாம் அந்த வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அது அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சோப். ஆனால் நம்ம நாட்டில் தான் இன்னும் அந்த லைஃப் பாய் சோப்பை போட்டுக்குளிங்கன்னு சொல்லி இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது வந்து 100% நமக்கு லக்ஸூரியஸ் பாத்திங் பார். இது சோப்பு கிடையாது, சோப்புனா கெமிக்கல்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு பாத்திங் பார். இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதோட விலை வெறும் 75 rupees தான். ஆனால் இதோட ஹெல்த் அவ்வளோ, உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஷைனிங்காகவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் அவ்வளோ உங்களுக்கு நல்ல ஒரு பியூட்டியும் இந்த சோப்பு கொடுக்கும். தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடி பட்டர். இந்த பாடி பட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைனஸ்ஸாக இருக்கும். இப்போ இந்த பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி, சன்லைட்னால இந்த தோலெல்லாம் ரொம்ப ட்ரையாக சுருக்கமாக இருக்கும். டஸ்ட்டால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக டர்ட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம குளிச்சுட்டு வந்த உடனே இந்த பாடி பட்டரை நம்ம உடம்புல அப்ளை பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக, குழந்தைங்களோட ஸ்கின் எந்த அளவுக்கு சாஃப்டாக தொடும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பாடி பட்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக இதை ரொம்ப 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 ஃபீல் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான். இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பாடி பட்டர் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்து அவங்க ஸ்கின்னெல்லாம் பழைய ஸ்கின்னு மாதிரி அவ்வளோ சூப்பராக மாறிடுது. ஸோ எல்லாருமே இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நார்மலாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளமோ இல்லை வேறு எதுவும் ரேஷஸோ இல்லை இந்த மாதிரி டேனிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, வெயிலில் நான் போய் சுற்றிட்டு வரேன் மேடம், நிறைய டஸ்ட்டில் வேலை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப வந்து ஸ்கின்னெல்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படின்றப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ட்ரையான ஸ்கின்னை கூட ஹைட்ரேட் பண்ணி ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு இதை மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த உங்கள் ஸ்கின்னுக்கான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான ஆக்சிஜனையும் உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான சகல விட்டமின் ஏலேருந்து எல்லாவற்றையும் இது கொடுக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் இ ரொம்ப ரொம்ப இதில் இருக்குது. தேங்க்யூ. ஓகே, நம்ம பார்க்க போகிற அடுத்த ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆயு ஹீல். இந்த ஆயு ஹீல் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பித்த வெடிப்பு, கால்கள் இருக்கிற பித்த வெடிப்புக்காக நம்ம போடுற இந்த க்ரீம் தான் ஆயு ஹீல். வழக்கமாக நமக்கு நிறைய கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு நல்லாவே கிடைக்கும். அது நமக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிலீஃபும் கொடுக்கும். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம காலில் இருக்கிற சிறு சிறு ஓட்டைகள் மூலயமா நம்ம உடம்புல எத்தனை விதமான கிருமிகள் போகுது, எத்தனை விதமான கெமிக்கல்ஸ் போகுது. அதனால தான் சொல்லுவாங்க காலங்காத்தால் வெறும் காலோட புல்வெளியில் நடங்க. அந்த புல்லில் இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அந்த புல்லில் இருக்கிற அந்த பசுமை உங்கள் கால் வழியாக உங்கள் உடம்புக்கு போய் நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம நடக்கும்போதே நமக்கு அவ்வளோ ஃபீல் இருக்கும்போது நீங்கள் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் உங்கள் காலில் போடும்போது அதோட சைடு எஃபெக்ட் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உடம்புக்குள்ளே போய் நிறைய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நம்ம ப்ராடக்ட் 100% நேச்சுரல்ன்றதுனால உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்ப்ளீட் க்யூரை கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வகையான மூலிகைகளை இதில் சேர்த்துருக்காங்க. பித்த வெடிப்பு இல்லாதவங்க யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாதம் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்போவுமே பித்த வெடிப்பு வராத மாதிரி உங்கள் பாதத்தை ரொம்ப ஈரப்பதத்தோடு பாதுகாத்து பர்ஃபெக்டாக உங்கள் குழந்தை கால் மாதிரி கொடுக்கும். இது நீங்கள் குழந்தைங்க, அதாவது 3 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உங்கள் காலோடைய பாதுகாப்புக்காகவும் உங்கள் காலோடைய அழகுக்காகவும் இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட்டு நிச்சயமாக கொடுக்கும். சரிங்க, இது வந்து எப்போ யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ணுங்கள். அதாவது காலையில் எழுந்திரிச்சோன்னா குளிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா உங்கள் பாதங்கள் ரொம்ப ரொம்ப அழகாகவும் பாதுகாப்பாகவும் உணரும். சரிங்களா, இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்கள், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃப்னில்.
இந்த காஃப்ரில் சிரப் தான் நானும் என் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பனிக்காலத்தில் இருமாத குழந்தைங்க, இருமாத பெரியவங்க யாருமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே முதல்ல சளி பிடிக்கிறதோட முதல் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருமல் தான். இருமல் ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்மளால் 4 பேர்கிட்ட பேச முடியாது. வெளியில் போகும்போது மற்றவங்களாம் ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. இரும்புறாங்களா, ஐயோ இது கொரோனாவாக இருக்குமோ, ஐயோ நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடுமோ, அந்த மாதிரி யாருக்கிட்டையும் நம்மளால் சகஜமாக பழகவே முடியாது. இந்த இருமல் சாதாரண இருமல் தான், ஆனால் அதுக்கு மற்றவங்களுமே ரொம்ப பயப்படுவாங்க இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம். ஆனால் நம்ம காஃப்ரில் சிரப்பில் ஒரு மூடி நீங்கள் குடித்த உடனே இந்த இருமல் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறத பார்க்க முடியும். இதில் என்னென்ன மூலிகைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துளசி, திப்பிலி, அடாதொடை, ஒலிதல் தாமரை, சித்திரட்டை, கண்டங்கத்திரி, அதிமதுரம், புதினா. இதோட பெஸ்ட் ரிசல்ட்டை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் இதை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணாங்க ஒருத்தவங்க என்கிட்ட ரிசல்ட் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா மேம் நீங்கள் கொடுத்தது சளியை மட்டும் இல்லை மேம், ரொம்ப வருஷமாக என் குழந்தை சாப்பிடவே சாப்பிடாது, ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த டானிக்கை குடித்ததுக்கப்புறம் அவன் முகத்தில் அப்படி ஒரு தெளிவு, அவனுக்கு நல்ல பசி எடுக்குது, அவன் நல்லா சாப்பிட்றான், ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. வழக்கமாக நீங்கள் கடைகளில் போய் குடிக்கிற சளி மருந்து இல்லை இருமல் மருந்து பார்த்தீங்கன்னா குடித்த கொஞ்சம் நேரத்தில் நல்லா தூக்கம் வரும், கொஞ்சம் நேரம் படுக்கலாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அது அந்த நேரம் மட்டும்தான் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும். மறுபடியும் நீங்கள் ஒரு 2 நாள் குடிக்காமல் விட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு சிறப்பு வாங்கி மறுபடியும் குடிக்கணும். டாக்டர்ஸ் கிட்ட கூட நீங்கள் வந்து மெடிசனுக்காக நீங்கள் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு டேப்லெட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6th டே 7th டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி உங்களுக்கு சளி பிரச்சனை வர ஆரம்பிக்கும். எதனால் இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லங்ஸில் இருக்கிற அந்த சளியை டாக்டர்ஸ்லாம் இறுக செய்வாங்க. அதாவது அதை ரொம்ப கெட்டியாக்குவாங்களே தவிர அதை வெளியே வரதுக்கான சொல்யூஷன்ஸ் அலோபதியில் கிடையவே கிடையாது. அதனால் நீங்களே நல்லா ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு முதல்ல ஒரு வாரம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் தான் அவங்க ரிலீஃபாக இருப்பாங்க. மறுபடியும் அடுத்த வாரம் அவங்களுக்கு சளி பிரச்சனை அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பனிக்காலமும் மழைக்காலமும் முடிகிற வரைக்குமே இந்த குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டலு, சிரப்பு, டானிக்கு, இன்ஜெக்ஷனு, ஜொரோன்னு இந்த நாங்கள் பெற்றோர்கள் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுலேயும் இந்த பாய்சன், அதாவது இந்த சைடு எஃபெக்ட் இருக்க இந்த மருந்து ஒரு இப்போ கூட நம்ம ரீசெண்டாக இந்தியாவில் பார்த்தோம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து அந்த ப்ராடக்டோட சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப மோசமான விளைவுகள் தரதுன்றனால அந்த சிரப்பு, அதாவது இந்த இருமல் டானிக்கை அந்த கம்பெனி கம்ப்ளீட்டாக பேன் பண்ணாங்க. எங்கே 3 வருஷம் 4 வருஷம் கழித்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தது ஒரு விஷம்னு தெரிஞ்சால் நமக்கு எவ்வளோ மோசமான ஒரு வருத்தம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதுவே இயற்கை முறையில் 100% மூலிகையில் தயாரித்த இந்த டானிக்கை கொடுக்க, ஏன்னா இதை நீங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு கூட கொடுக்கலாம். இதில் சுகர் கிடையவே கிடையாது. இதில் நீங்கள் யாரும் தூங்கவும் மாட்டீங்க, உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீப்பினஸ், அந்த ட்ரௌசினஸும் வராது. 100% நீங்கள் காஃபுக்கு பெஸ்ட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஃப்ரில் தான். நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கி ஒரு தடவை உங்களுக்கு காஃப் வரும்போது யூஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும்போதோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்குலேருந்து யாருக்கு ப்ராப்ளம் வந்தாலும் இதை நீங்கள் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ.